தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி. பாகிஸ்தானில் தற்கொலைப்படை தாக்குதலில் 90 ராணுவ வீரர்கள் உயிரிழந்த கோர சம்பவம் அரங்கேறியுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் காவ்யா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் காவ்யா, கூடுதல் விவரங்கள். வணக்கம் ரவீனா. முன்னதாக ரயில் கடத்தலின் போது 214 பிணை கைதிகளை கொன்றதாக அறிவித்த பாகிஸ்தானின் பலூச் விடுதலை இயக்கமானது தற்போது தற்கொலைப்படை தாக்குதலில் 90 ராணுவ வீரர்களை கொன்றதாக அறிவித்திருக்கிறது. முன்னதாக கடந்த வாரம் குவெட்டாவில் இருந்து பெஷாவருக்கு 440 பேருடன் சென்று கொண்டிருந்த ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் ரயிலை கிளர்ச்சியாளர்கள் சிறைப்பிடித்தனர். தொடர்ந்து துரித நடவடிக்கை மேற்கொண்டு 33 கிளர்ச்சியாளர்களை கொலை செய்து 346 பேரை மீட்டதாக பாகிஸ்தான் ராணுவம் அறிவித்திருந்தது. தொடர்ந்து ரயிலில் கடத்தப்பட்ட 214 பிணை கைதிகளை கொன்றுவிட்டதாக அந்த பாகிஸ்தானின் பலூச் விடுதலை இயக்கமானது அறிவித்திருந்தது. அதாவது பலுச்சிஸ்தானை தனிநாடாக அறிவிக்க கோரி இந்த விடுதலை இயக்கமானது தொடர்ந்து அவர்களின் கிளர்ச்சியாளர்கள் பல்வேறு பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அதன் ஒரு பகுதியாக முன்னதாக 214 பேரை கொலை செய்ததாக பலூச் விடுதலை இயக்கம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் தொடர்ந்து இன்று தற்கொலைப்படை தாக்குதலின் போது 90 ராணுவ வீரர்களை கொன்றதாக தற்போது தொடர்ந்து அந்த பலூச் விடுதலை இயக்கமானது அறிவித்திருக்கிறது. அவர்கள் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையின்படி பலூச் விடுதலை படையின் மஜித் பிரிகேட் என்ற தற்கொலை படையானது சில மணி நேரங்களுக்கு முன்பு நௌஷ்கியில் உள்ள ராணுவ பிரிகேடியர் அருகே ஆக்கிரமிக்கப்பட்ட பாகிஸ்தான் ராணுவத்தின் கோட்டையை குறிவைத்து தற்கொலை தாக்குதலை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொடர்ந்து அந்த கடிதத்தில் தாக்குதலுக்கு பிறகு உடனடியாக பிஎல்ஏவின் ஃபக்தா படை விரைவான நடவடிக்கை எடுத்து தொடர்ந்து அந்த பகுதியை முழுமையாக சுற்றி வளைத்து தாக்குதலை தீவிரப்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கோட்டையில் இருந்த அனைத்து ராணுவ அதிகாரிகளும் வீரர்களும் ஒவ்வொருவராக கொல்லப்பட்டதாகவும் இதுவரை கிடைத்த தகவல்களின்படி மொத்தம் 90 ராணுவ அதிகாரிகள், அதாவது ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் தொடர்ந்து அந்த பிஎல்ஏ என்ற பலூச் விடுதலை இயக்கமானது அறிவித்திருக்கிறது. இந்த தாக்குதலுக்கு தங்களுடைய பிஎல்ஏ அமைப்பை முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்வதாகவும் மேலும் தகவல்களுக்கு மேலும் பல்வேறு விவரங்கள் உடனடியாக ஊடகங்களுடன் தொடர்ச்சியாக பகிரப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பலூச் விடுதலை இயக்கத்தின் ஒரு வாரம் கடந்த இந்த தாக்குதல் காரணமாக பாகிஸ்தான் அரசானது கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தாலும் தொடர்ந்து அங்கு பின்னடைவாக கருதப்படுவது குறிப்பிடத்தக்கது. பலூச் விடுதலை இயக்கத்தின் இந்த தாக்குதல் காரணமாக 2 வாரங்களில் மட்டும் குறிப்பாக 300க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி காவ்யா.